பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்திலே இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எடுத்த விஷயங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னா இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 குரு பெயர்ச்சியாரர் கடகத்துக்கு போகிறார். என்ன சார் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாருன்னா உச்சம் பெற்று போகக்கூடிய இடம். குரு கடகத்தில் உச்சம் பெறுறார். ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி. அடுத்த அர்த்தாஷ்டம சனி இருக்கே சார், குரு பகவான் பார்வை வேறு வந்து சனி பகவான் மேலே விழுறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் அலையறதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பொருள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் உழைப்பு நிச்சயமாக போட வேண்டியிருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அது வந்து பணத்தின் மூலியமாக கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறேன். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது இந்த வருஷத்தில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். அதனால் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா மன கிளேசங்கள், மனசில் வந்து மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பிராப்தி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் ஹை லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் 10ஆம் மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் போயிடுறார். அதாவது சிம்மத்தில் போய் 10ஆம் மாதத்தில் அக்டோபரில் போய் அங்கே இருக்கார். உங்களுடைய பார்க்குறார். உங்களுடைய ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. 11ஆம் மாதம் பார்த்தோம்னா இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் 2ஆம் இடத்துல வந்துடுறார். கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு 2ஆம் இடத்துல வரும்பொழுது பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். கொஞ்சம் கடும் சொற்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களையே அறியாமல் டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது வெளி மாநிலங்கள், வெளி மாநிலத்தாரோ வெளி நாட்டவர் மூலியமாகவோ சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். குரு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீடு மனை வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக லீகல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்.
கேத்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லது. உடல் நலம் நலமாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கும்போது பிரச்சனையை உடல் நலத்தில் நிச்சயமாக காட்டுவார். அதை தவிர ஆஸ்பத்திரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் பொற்கொள்ளர்கள், இது டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடிட்டிங் லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு இவ்வளோ நாள் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒரு தரம் குருவாயூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் அங்கே. அதனால் குருவாயூர் அப்படின்னு பெயர். குருவாயூரை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் அப்பனை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும். மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி முடிஞ்சுடுத்து. பெரிய ரிலீஃப். அதாவது 7.5 சனி இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உடல் நலத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வருமானத்திலையும் சரி, இதெல்லாம் பிரச்சனைகள், குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு. 14/4/2026 13/4/2027 வரலும் உண்டான காலகட்டம் பராபவ வருஷம். இதில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோடு பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. கொட்டு எடுத்த இடத்தில், தொட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே பணம் வரும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் வரார். திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதன், அவரே 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதீதமான லாபம். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போய் அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வரார். மகரத்திலேயே ராகு வரார். மகரத்தில் ராகுவிற்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ராகுவுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான வீடுகளில் மகரத்தில் ராகு இருந்தால் பெரிய யோகத்தை கொடுப்பார் எப்பொழுதுமே. அதனால் ராகு பகவான் மகரத்திலும் சப்தமமான கேது பகவான் கடகத்திலையும் போய் உட்கார போகிறார். 11ஆம் மாதத்துலேருந்து ராகு பகவான் இருக்கிறதுனால நல்லா மிகப்பெரிய அலைச்சல் இருக்கும். அதாவது எந்த ஒரு இடத்திலும் எந்த இடத்திலும் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய புகழ் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்களில் வெற்றி. எப்பொழுதுமே பார்த்தோம்னா இந்த ராகு தசை, சனி தசை இதெல்லாம் வந்ததுன்னா தான் உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இந்த குரு தசை அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுடைய ஆன்மீக விஷயங்களில் தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர ஒரு பெயர் இருக்குமே தவிர பணமோ அந்தஸ்தோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. பெயர் இருக்கும். அதாவது பணம் வராது. பெயர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதனால் வந்து ராகு சனி இவங்க 2 பேரும் வந்து உலக இயல், சுக்கிரன் இவங்க வந்து உலக இயலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து கொடுப்பவர்கள். அதனால் அந்த திசையோ புக்தியோ அந்த ராகு சனிவாள்லாம் வந்து இருந்தாலே, ஆனால் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது, அதாவது இப்போ வந்து மகரத்தில் வந்து இருக்கும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது மகரத்தில் சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக அமையும். 3ஆம் இடத்துல சனி, சமசப்தமத்தில் குரு, இது தவிர வேறு என்ன வேணும்? எடுத்த காரியங்களில் வெற்றி, முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, அரசியல் சம்பந்தம், நீதி சம்பந்தம், அதை தவிர வந்து இந்த போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். சார்கோல், அதை தவிர வந்து தார், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு பெரிய ஏற்றம், நிச்சயமாக கல்யாணமாகக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் ராகு வரும்பொழுது அதாவது மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு சனி பகவானும் நல்லபடியாக இருக்கார், குரு பகவானும் நல்லபடியாக இருக்கார், ராகு கேதுவும் நல்லபடியாக இருந்தாலும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்கருடன் போய் சேவிச்சுட்டு வாங்க. எங்கே? கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கருடன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். கவலைப்படவே தேவையில்லை. வெற்றிகள் உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கும். வெற்றி பெற்றவர்களில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.